வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த விட பார்க்கலாம். முத்து, மீனா அது இல்லாமல் எல்லாருமே தயாராகிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசு பொண்ணு கல்யாணத்துக்காக எல்லாருமே பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மீனாவும் பயங்கரமாக டெக்கரேஷனாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி டெக்கரேஷனும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப கிராண்டாக போயிட்டுருக்கு. அது இல்லாமல் ரோஹிணி வேற நினைக்கிறாங்க, இவ வேற காசு கம்மியாக்கி கொடுத்துட்டா எனக்கு ஒரு லாபமும் வராதே அப்படின்னு சொல்லி ஒரு எரிச்சல்லையே அவங்க மேக்கப் செட்லாம் எடுத்து வச்சு மண்டபத்துக்கு கிளம்புறாங்க. சரின்னு சொல்லி எல்லாருமே வராங்க. வந்த உடனே முத்து அது இல்லாமல் அண்ணாமலை எல்லாருமே வேலை செய்கிறாங்க. அவங்க கல்யாணம் அவங்க குடும்பத்தில் கல்யாணம் மாதிரி எல்லாருமே பயங்கரமாக கிராண்டாக ரொம்ப சந்தோஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையும் பெருசும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி எப்படிப்பா இந்த கல்யாணம் ரொம்ப கிராண்டாக பண்ணிட்டு இருக்காங்க, யார் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காரு. அப்போ பெருசு சொல்கிறாங்க, வேற யாருப்பா, நம்ம முத்துவும் மீனாவும். அதுவும் இல்லாமல் மாப்பிள்ளை சைட்லேருந்து மாப்பிள்ளையோட மாமா இருக்காரு பாருங்க, ரொம்ப தங்கமான மனுஷன்பா அப்படின்னு சொல்லி வந்து பேசிட்டு இருக்காரு. அப்போது அண்ணாமலை, யாரா அது, நான் பார்க்கணும், எங்கே கூட்டுவா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பெருசு, டே இருறா நான் அவங்ககிட்ட காமின்னு சொல்லிட்டு அவர் எங்கே போயிட்டாருன்னே தெரியலையே, இரு நான் தேடி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி பெருசு ஒரு இடத்துல தேடிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் முத்துக்கிட்ட வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க, யாரா அந்த மாமா, நீ பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாரு. அப்போ முத்து சொல்கிறாங்க, இல்லைப்பா நான் பார்க்கலப்பா, அவருக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முத்துவும் சொல்கிறாரு. அப்போ அண்ணாமலை சேரா அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து சமையல் செய்கிறவங்கள ஒருத்தரை கூப்பிட்றாங்க. அதை வந்து மணி கூப்பிட்றாருங்க பாருங்க, அவங்க கூப்பிட்றாங்க பாருங்க, என்ன போய் பாருங்க அப்படின்னு சொல்லி மணி வந்து சொல்கிறாரு. அப்போ அவர் சரிங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் போயிட்டாரு. போன இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்தி இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி அவங்க சாம்பார் கேட்குறாங்களே, நம்ம சாம்பார் எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மணி வந்து கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் ஒரு ஆளும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, சரி நம்ம இது பண்ணோம் அவர் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லி மணி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து வந்து மணியை பார்த்துறாரு. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.